அவங்க அவங்க வேற இவங்க வேற. அவங்க காசா கிராண்ட், இவங்க நவீன். அதான் அப்படியே போட்டோ எடுத்து வச்சிருக்கீங்களா? எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சரி. இல்ல அவங்க வேற காரங்க, இவங்க வேற காரங்க. ஆமா, அவங்க அவர் பக்கத்து வீடு இவருன்னு வச்சுக்கேன். ஆமா, இவங்க நவீன் சாப்பாடு மட்டும் அவங்க காசு. அவ்வளோதான். வேற ஓனர்ஸ் வேற. ஆமாப்பா, இந்த மாதிரி ஃபாரின் மாதிரி இருக்குப்பா. ஐயோ செம்மையா இருக்கு உள்ள. நான் நொந்துட்டேன். கண்டிப்பா. எவ்வளோ கடை இருக்குப்பா? எல்லாம் பழ கடை, காய்கறி கடை தான்ப்பா. காய்கறி, பழம். ஆமாம். ஒட்டியம்பாக்கம் காரணை நாவலூராம்பா. ஒட்டியம்பாக்கம் காரணை நாவலூர். இது நேராக போனால் சூழ்நிலை அப்படி இருக்கு. நான் என்ன பண்ணுறேன்? அதனால சொன்னேன், சரி பேசுவேன். காசு வேணுமா இல்லையா? இருந்தால் தான் வாங்கி கொடுக்க முடியும். ஆசை சும்மா அப்படி போட்டு வச்சுருக்கேன். கேட்க மாட்டாங்க. அது இப்போ மிக்சி கிரைண்டரு எல்லாம் வந்துருக்குதானே. ரெண்டு கிரைண்டரு அவங்களுக்கு தெரியுது, இவருக்கு தெரியல. எனக்கு தெரியாது, நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். அதான் நான் சொன்னேன், பார்த்துட்டு ஐயோ வணக்கம் சொல்லுங்க அப்படின்னு. நல்லதில்லை பரல. அவங்க பார்த்துருக்காங்க, பார்ப்பாங்க. அவங்க பார்த்துருக்காங்கப்பா. நாங்கள் பார்த்தோம், ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாரு. எங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க. நான் இன்னைக்கு தான் பார்த்தேன்ப்பா. நான் ஏன் போய் சொல்லணும்? யார் நம்மளையா கூப்பிட்றாரு அவரு? இல்லை அவங்களுக்குள்ளாரு.
நம்ம நீங்க என்ன அங்க சாப்பிடுங்க. நீங்கள் தான் வாங்கி சாப்பிடுங்க. போங்க. பிரதர் போய் சாப்பிட்டு போங்க. சாப்பிடுங்க. இது வண்டி அப்படி ஓரம் கட்டு போங்க. போங்க புஷ்டம். நீங்க வரலன்னா சாப்பிட்டோம். இல்ல இல்லம்மா இல்ல. அதோ அதை பாருங்க ரைட். அந்த ஸ்ட்ரெயிட்டா அப்படியா கரெக்ட். அது பக்கம் இல்லை சாரி. இல்லை சூப்பர் மேட்ரு இப்போ நீங்கள் பண்ணது அதோ இருக்கு பாருங்க. அதான் நம்ம பெருமாள் திருமலை. ஆமாம் செம்ம பண்ணிட்டாங்கங்க. எப்படி எவ்வளோ சுற்று இது. அது எப்படி ஸ்டார்ட் ஆகிட்டாங்க பாருங்க கொஞ்சம் இடத்துல. பெரிய விஷயம். இப்போ நம்ம எந்த ரைடில் திரும்பினாலும் பெருமாள் திருப்பி போயிடலாம். எவ்வளோ பெரிய ரோடு பார்த்துருக்காங்க. எவ்வளோ பெரிய ரோடு. பாருங்க அந்த பில்டிங் வரைக்கும்
பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கும். இப்போ நம்ம அங்கே எப்படி பார்த்தோம் அப்படி ஆகிடுங்கெல்லாம். ஆமாங்க, எல்லா ஊர்லேயும் இருக்குங்க. அவங்களுக்கு பெருங்கலத்தூர் கூட இருக்கேன் காசாகரான். டெவலப்மெண்ட் டெவலப்பே இல்லைன்றாங்களே. அப்புறம் இவ்வளோ டெவலப் இருக்கு. எனக்கு இப்போ புரிஞ்சிச்சு. இப்போ வந்து சதானந்தபுரம். ஆமாம், இது வந்து சதானந்தபுரம். ஆமாம், நல்லா புரிஞ்சிச்சு. இது வந்து சதானந்தபுரம். இதுக்கு அடுத்தது ஆலப்பாக்கம், அடுத்தது நம்ம ஊர். எப்பேற்பட்ட ரோடு பா பா. போனேன் எங்கள் அம்மா கழுறேன். இது ஏர்ஃபோர்ஸ்ப்பா, இது ஏர்ஃபோர்ஸ். வேலி போட்டுருக்கான் திருடா. இதோ அந்த தைல மரம்லாம் இருக்குதுல்ல. ஆமாம். ஐயோ, நானும் பார்த்து ஈஸி. நான் சின்ன பிள்ளையில இந்த இப்படி சந்துக்குள்ள பூந்து மலை மேலே போயிடுவேன். ஆமாம், இந்த மாதிரி இப்போ இங்கே ஒரு ரைட்டு வரும், ஒரு சின்ன சந்து. அது உள்ளே போனால் எங்கள் அம்மா சுடுகாடு. இதோ காட்டுறேன் பாரு, இப்போ காட்டுறேன் பாரு, வரும் பாரு. கல்ற இருக்கேன். கல்ற 3 இருக்கும். 3 இந்துவது இருக்கும், கிறிஸ்துவங்களுக்கு இருக்கும், முஸ்லீம்ஸும் இருக்கும். அதை வந்து இப்படிதா இந்த ஒரு லேடி கூட வராங்களே. ஏன் கார் இப்படி போய் வழி இல்லையா நம்ம போகிறதுக்கு? ஆமாம், அப்படியா? இதில் நேராக போனால் எங்கள் அம்மா கல்ற இங்கே தான் இருக்குது. இது ஃபாரஸ்ட் இதெல்லாம். சின்ன பிள்ளையில போயிருக்கேன்பா. அது ஒரு மான். ஆமாம். ஐயோ, நாய் பிடிச்சிடும்பா. நாய் பார்த்துச்சுன்னா இப்போ அந்த மான் அவள் தான் காலி. ஸ்ரீராம் அப்பார்ட்மெண்ட்டுங்க. எப்படி இருப்பாருங்க பிரதர் அப்பார்ட்மெண்ட்ஸ். ஆமாம், வெறுங்கலத்து. என்ன பிரதர், இந்த பிரிட்ஜ் அப்படியே கட்டாமல் விட்டானுங்க, அவ்வளோதானே? ரொம்ப வருஷமாக அப்படியே கிடக்குது பிரதர். இப்போ நம்ம அந்தாண்ட பக்கம் போகணும், நம்ம வீடு. நம்ம இறங்கி போயிடலாமாடி? என்னப்பா அதை தாண்டினா நம்ம வீடு. அந்தாண்ட அப்படியே அந்தாண்ட போன உடனே அப்படியே பக்கத்துலேயே ஒரே ஒரு நிமிஷம் தான் நம்ம வீட்டுக்கு. அந்தாண்ட ரயில்வே கேட் தாண்டினோடனே வீடு. இதில் எப்படி நீங்கள் இது போய் தான் வரணும். கொடுக்குறீங்களா? பாருங்க, ஐடியா இருந்ததுன்னா போயிடுவோம்.
அது உள்ள போவாது பிரதர். போமா பஸ்ஸுக்காரங்க மட்டும் நிற்கவே மாட்டாங்க. பஸ்ஸே பார்த்துங்க. வெயிட் நிறைய இல்லை. ஆமாம், அரிசி முன்னாடி ஃபோன் பண்ணி முன்னாடி அடிச்சுருக்கோம். இல்லை கேட் தர வேண்டியது ஏதோ ட்ரெயின் மறந்தா ஆட்டோ கிடைக்காம போச்சு. எவ்வளோ வந்துட்டு அதனால லேட் ஆகிடுச்சு. இன்னைக்கு எல்லாம் ஃபுல்லாக ஃபங்க்ஷனில். ஹலோ, சரி சரி அதை ரெடி பண்ணணும். காலையில் இருக்கேன். ஆ சரிண்ணாச்சு. ஆ சரி பண்ணாச்சு.
அந்த இடத்துல இப்படி போகுது இந்த இடத்துல இப்படி போகுது கொஞ்சம் ரேட் கரெக்டாக வர சொல்கிறேன் ஒன்றும் வேண்டாம் பத்து வெயில் செம்ம வெயில் டீ வேண்டாம் கீழே கரெக்டாக 2 வர சொல்லுங்க என்ன 10 பேர் சொன்ன ஒரு பை ஆளுக்கு ஒன்று நம்மளே எடுத்துக்கலாம் இல்லைல்ல வெயிட் அதிகம் சரி பரவாயில்ல இருக்கட்டும் என்னப்பா ஆள் இருக்குல்ல ரைட் லெஃப்ட் போங்க நீங்கள் நான் ஷார்ட்டாக கூப்பிட்டு போகிறேன் உங்களை அப்படியே போங்க அதோ பாருங்க அங்கே ஒரு ரைட்டில் ஒரு சின்ன ரோடு இருக்கு பாருங்க அது அதுக்கு அடுத்தது இதா அதான் சூப்பர் இதில் போயிடுங்க ஒரே நேரம் நம்ம வீடு தான் என்ன தேர்தல்னு பார்க்குறீங்களா கொத்தடிமைகள் தினாங்க கொத்தடிமைகள் தினம் எங்கேயுமே போகல தொழிலாளர் தினம் டவுன்லோடு கூட போடலங்க தொழிலாளர் தினம் போடலாங்க தொழிலாளர் யாருங்க அரசில் வேலை செய்கிற அரசு தொழிலாளர்கள் தாங்க தொழிலாளர் அவங்களுக்கு விடுமுறை ஆமாம் அப்புறம் மல்லனா பாருங்க இவர் தொழிலாளர் பாருங்க இவர் தான் ஞாபகத்துக்கு வருவார் அஜித் ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க அப்பா சொல்லை தட்டாதவர் இவர் பேர் ரஜினிகாந்த் அப்புறம் இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு புதுசாக ஒருத்தர் வராரு என்னமோ சொல்ல போகிறாருன்னு நினைக்கிறேன் எங்கே ஆளை காணோம் இப்போ தான் பார்த்தது இருக்கிறாரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எதே சொல்ல வராரு நான் பார்க்கலாமா ஏங்க எல்லாம் ரைடுங்க இந்த தொழிலாளர் தினம் ஓகேங்க டாஸ்மாக் கடையாக மூடணும் டாஸ்மாக் கடையாக மூடணும் அடுத்ததில் பேசுவோம் செல்ஃபோன் மோகத்தில் மூழ்கி கிடப்பதா ரஜினிகாந்த் அவங்க சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது அது ஓகே தான் அது எனக்கு பிடிச்சிருக்கு இதுதான் எனக்கு பிடிக்கல என்னென்னா மேற்கத்திய கலாச்சாரத்தை நோக்கி இளைஞர்கள் செல்கிறார்கள் ரஜினிகாந்த் வேதனை ஏன்னா மிஸ்டர் ரஜினிகாந்த் நான் மனிதன் படத்துக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஏவிஎம் மைக் பிடிச்சிருக்கேன் மைக்கு நீங்கள் டைலாக் பேசும்போது காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஃப்ரேம் அடிவாங்க அப்படியே மைக் பிடிப்பேன் ஜான் பாஸ்கோ என் பேர் சரி அதை விடுங்க மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு நமது இளைஞர்கள் மாறவில்லை என்றால்தான் உங்களுக்கு வேதனை வந்திருக்கணும் அப்பா சொல்லை தட்டாதே அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கிற நீங்கள் இப்படி பேசக்கூடாது புரியுதுங்களா என் பிள்ளைங்க 20 வருஷத்துக்கு முன்னால் தூக்கி போடுற அந்த ஓடுது ப்ரஷ்ஷு பல்லு விழுகிற ப்ரஷ்ஷு அந்த துணிமணி அப்புறம் அந்த கேமரா உதிரி பாகங்கள் லென்ஸு கின்ஸ் அதை வச்சு பொழப்பு நடத்துகிறேன் நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாலங்க கழிவுகளை வச்சுக்கிட்டு வாழற நீங்கள் என் பிள்ளைங்க மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு மாறுறதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது ரைட்டா என் பிள்ளைங்க மாறணும்னு தான் நான் பாடுபட்டுனுக்கிறேன் நீங்கள் என்னமோ பாருங்க செல்ஃபோன் அது உன் செல்ஃபோன் ஊரில் ஒரு 500 செல்ஃபோன் தூக்கி போட்டு உடனே பார்க்கலாம் அந்த கமலஹாசன் டார்ச் லைட்டை ஓடிச்சார் டிவியை ஓடிச்சிட்டு போய் அப்பா கூட சேர்ந்துக்கினாரு இதெல்லாம் பேசக்கூடாது மிஸ்டர் ரஜினிகாந்த் அது தப்பு என் பிள்ளைங்க மேல்நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்று என் ரத்தம் இங்கே கோச்சின்னுக்குது அதுக்காக நான் உழைச்சிக்கின்னுக்கிறேன் கொடட்
ஏப்பா தொழிலாளர்களே, ஏடாப்பா நீங்கள் எழிலகம் முன்னால் அப்படியே வந்து அப்படியே இதெல்லாம் பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. அது வேறு. ஆமாம், அண்ணா அவர்கள், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், கருணாநிதி அவர்கள் வேறு அதை அப்படியே ரசிச்சுன்னு இருக்கிறாங்க. உங்களுக்கு அரசு விடுமுறை இல்லைப்பா. நீங்கள் கொத்தடிமைகள், உழைப்பாளிகள். அரசு விடுமுறை யாருக்கு? தொழிலாளர் லஞ்சம் வாங்குவோம் பார், கழுத மேய்ச்சால கவர்மெண்ட்டில் மெய் கழுத மேய்ச்சாலும் கவர்மெண்ட்டில் மெய், காக்கா இருந்தாலும் கவர்மெண்ட் போடும். ஏன் அவதாக்க அதை குமுதம் பத்திரிக்கை படிப்பான், கல்கண்டு 2 மணி நேரம் தான் வேலை செய்வான். 2 hours, only 2 hours. 8 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்குவான். லஞ்சம், ஊழல், பெஞ்சி கடியில் காசு, திருட்டு ராஸ்கல். மக்களை கொள்ளை அடித்து வாழக்கூடிய அரசு ஊழியர் அவன் மூஞ்சி மகர கட்டியும் சனியனுங்க வர பேரிடரில் சாவ போகிறானுங்க. இன்றைக்கி லீவு. அவங்க நேற்று நல்லா சரக்கு வாங்கி வச்சுருப்பானுங்க. அப்பாவே கிரேடாக கொடுத்துருப்பாரு. பாவம் ஏழைகள், உழைப்பாளிகள். ஆமாம், 150 ரூபா சரக்கு இன்றைக்கி 250 ரூபா வாங்கி கொடுத்து எங்கெல்லாம் குச்சி வாந்தி எடுத்து செத்துன்னு இருக்கிறானோ. கவர்மெண்ட்டாடா இது? கவர்மெண்ட் இதுக்கு வேறு அரசு விடுமுறையாம், உழைப்பாளர் தினமாக. இந்த பேப்பரில் ஒரு பக்கத்தில் இது எவ்வளோன்னு கூட நியூஸ் இல்லை. இவங்களாம் அழிஞ்சால் தாண்டா நீங்கள் உண்மையான தொழிலாளர்கள். இவங்க அழியாத வரைக்கும் நீங்கள் கொத்தடிமைகள் தான். அன்பானவர்களே, இதை பார்த்தீங்களா எங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இது வந்து ஒரு ஆங்கில பாடல், இங்கிலீஷ் பாட்டு. இது பாருங்கள். த ரோடு இஸ் நேரோ அண்ட் லாங். அப்புறம் when eyes need eyes, போய் கஷ்டமாக இருக்குது படிக்கிறதுக்கு. ஆமாம். In the feeling is strong, I turn away from the wall. இதை ஏதோ நம்ம புள்ள அறிவு புள்ள காப்பி அடித்தான் குஞ்சு யாரோ ஒருத்தங்க. அதை வந்து அப்படியே தமிழாக்க வேறு மாதிரி அதை காப்பி அடிக்கிறவங்க தான் பாடம் ஆளுங்க. அதை அப்பாவுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. அப்பாவோட இது பேசுகிறாரு, ஏதோ ஒரு சேனலில் பேசுகிறாரு. மேலே பாம்பு, கீழே நரிகள், ஓடினால் சுவர்கள். அதுதான் இது. கொஞ்சம் அப்படி உள்ட்டா பண்ணிட்டானுங்க. நம்ம ஆளுங்க அப்படித்தானப்பா. 4 சினிமா படத்தை ஒரு சினிமா கூடமா ஆக்குவான். அந்த விக்ரம்னு ஒருத்தர் இருப்பார். ஒரு 4 படம் அவர் படத்தை இப்படி போட்டு இப்படி கசிக்க, அப்படி புழிஞ்சு இப்படி கசிக்க, அது ஒரு சினிமா படம் மாதிரி அதையும் பார்ப்பான். அந்த மானங்கட்டவனுங்க, ரசனையே இல்லாத அந்த தமிழர்கள். ஏய், எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் படம், ஆங்கில படங்கள் இருக்குது. 10 வருஷத்துக்கு 2 படம் எடுக்கிறான். இங்கே ஒரு வருஷத்தில் 100 படம் எடுக்கிறான். என்ன கேவலமான ரசிகர்கள், என்ன டேஸ்ட்டு அவங்க டேஸ்ட்டு. இது ஒரு ஆங்கில பாடல், அதில் தப்பாக எடுத்து பேசுகிறார். மறுபடியும் பாரு, ஆமாம், அது ஒரு ஆங்கில பாடல், அருமையான பாடல். The road is narrow and long, than eyes need eyes, and the feeling is strong, I turn away from the wall. அதுதான். மேலே பாம்பு, கீழே நரிகள், ஓடினா சுவர்கள். என்னமோ நடத்துக்கப்பா, அவங்க ராஜ்யத்தை நட்டுங்க. என்ன பண்ணுது? விதி வழி கருமம் முடிச்சு நாட்டில் பிறந்துட்டு சாவ வேண்டியது தான். அன்பானவர்களே, இது வந்து என் பையன் பேர் வந்து மைக்கேல் ஜாக்சன். ஒரே பையன் தான். ஆமாம், என் பையன் சொல்கிறத விட இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த உலகத்திலேயே எனக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு நண்பன் உண்டு என்றால் அது என் பையன் தான் இப்போ வரைக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இவன் வந்து என்ன பண்ணிட்டான்னாக்க, வேலை கிடைக்காம குடின்னு குடிச்சு செத்து போயிட்டான். ஆமாம், 87 அப்புறம் 1900 எம்ஜிஆர் இருந்த வருடம் இவன் பிறந்தான். 2010 இறந்து போயிட்டான். ஆமாம், 25 வயசில் இறந்துட்டான். இப்போ இருந்திருந்தானா இன்றைக்கி அவனுக்கு வந்து ஒரு 37 வயசுக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஒரு சர்ச்சை பேச்சாளன் என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் ஏன் அப்படி பேசுகிறேன்னா, இளைஞர்கள் வந்து இந்த மது இருக்குது பாருங்க, இந்த மதுவும் மங்கையும் மிக பழமையான தொழில். உலகத்தில் ரொம்ப பழமையான தொழில் என்றால் மதுவும் மங்கையும் தான். ஆமாம், தேவடியா தொழில் சொல்கிறோம்லங்க, அதான் காலங்காலமாக உலகம் தோன்றுவதே தொழிற்சி. மதுவும் அப்படி தான். பட் இந்த மதுவும் மங்கையும் எப்படி இருக்கணும்னா, ஊறுகாய் மாதிரி தான், சும்மா தொட்டுக்கணுமே தவிர அதுவே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. ஏங்க ஃபாரினர்ஸ் குடிக்காததாங்க, சும்மா தொட்டுக்கணும். பாருங்க, நக்கிட்டு விட்டுட்டு போயிடுவான், அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். இங்கே ஃபுல்லாக நக்கிறதையே குழப்ப வச்சுன்னுக்குறான். அதுதான் நான் வந்து ஒரு நான் ஒரு நான் சர்ச்சை பேச்சாளன் தான். நான் அதெல்லாம் நான் திட்டுறது தான் என் வேலையே. ஏன்னா என் பிள்ளைங்க அந்த மாதிரி குடிங்கப்பா, நல்ல சரக்காக குடிங்க. இந்த மாதிரி டூப்ளிகேட் சரக்கெல்லாம் குடிச்சிட்டு வாந்தி எடுத்துட்டு நீங்கள் ரோட்டில் போகும்போது வரும்போது பார்க்கும்போது கண்ணீர் வருதுப்பா. அப்புறம் என்னுடைய இந்த இன்ஸ்டாகிராம் நேயர்களுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு வந்து பதில் கொடுக்க முடியல. டைம் கிடைக்கும்போது நான் பதில் கொடுக்குறேன்.
அப்புறம் அன்பானவர்களே, சோஷியல் மீடியாவில் நான் ஏகப்பட்ட வீடியோக்கள் போடுறேன். அவங்க பர்மிஷனோடு தான் நான் போடுறேன். ஏன்னா நான் ஈவெண்ட்டுக்கு போகிறேன். அங்கே அது கிரகப்பிரவேசமோ இல்லை வேறு பிறந்த நாள் விழாவோ இல்லை ஏதோ ஈவெண்ட்டு அதுக்கு நான் போகிறேன். அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்குற சில வீடியோ அவங்க போடுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் போடுறேன். அதனால் இப்போ இந்த இன்ஸ்டாவில் வந்து ரொம்ப பேர் வந்து இந்த கேமரா அந்த இதை போட்டுட்டு இருந்தா இல்லைங்க அதாங்க அந்த எப்படி ஹவு டு அந்த ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி அது அப்புறம் வந்து அந்த எடிட்டிங் அந்த அடோப் ப்ரீமியரில் வந்து எடிட்டிங் அது வந்து போடுங்க சொல்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள். நான் 16 நிமிஷம் 20 நிமிஷம் லென்த் வீடியோலாம் போட்டிருக்கேன். ரொம்ப பேர் யூடியூப்லேயும் சரி செம்மையாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் யாருமே அப்படி சொல்லி கொடுத்ததில்ல. வெறும் 15 நிமிஷத்தில் நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபராக மாற்றிட்டீங்க, வெறும் 15 நிமிஷத்தில் வந்து நீங்கள் எடிட்டராக மாற்றிட்டீங்கன்னு ரொம்ப பேர் என்னை பாராட்டுறாங்க. நிறைய பேர் கழுவி ஊற்றுறாங்க. அது முக்கியம் இல்லை. என் வீடியோ பார்க்கணுன்னா முழுசாக பார்க்கணுன்னா தயவு செஞ்சு யூடியூப்பில் போனதை பார்க்க முடியும். தேங்க்யூ. அன்பானவர்களே, ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்னவென்றால், இப்போ ரொம்ப பேர் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயே ஆகட்டும் நேர்லேயே ஆகட்டும் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது என்னன்னாக்க, நான் வீடியோ போடுறேன்ல, போட்டதுக்கப்புறம் வந்து வந்து ஆமாம் என்னது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு டூ லைக் தட். அந்த மாதிரி பிச்சைக்காரன் நான் இல்லை. அந்த மாதிரி பிச்சை எடுக்க மாட்டேன். பிடிச்சா பார்ப்பேன், பிடிக்கல நான் போயிட்டே இருப்பேன். புரியுதுங்களா? பிடிச்சா பார்க்க போகிறீங்க, பிடிக்கலன்னா போகிறீங்க. இதுலன்னா போய் வீடியோவை பாரு, சப்ஸ்கிரைப் பண்ணு, வியூஸை கூடு, அதை பண்ணு, இதை பண்ணு. பிச்சைக்கார பையலாம் நான். அதுக்கு ரொம்ப பேர் இருக்கிறான். ப்ரைம் மீடியாவா மெயின் மீடியா இருக்கிறானுங்களே எவ்வளோ பேர். அப்பா பொய்யான நியூஸ் பொய்யான தகவலில் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணு, மயிரை பிடுங்க, தூக்கி விடு, ஆமாம் கண்டிப்பாக ஆமாம் என்னென்னமோ சொல்லுவானுங்க. ஐ எம் நாட் த காய் லைக் தட். நான் அந்த மாதிரி ஒரு மனிதன் இல்லை. ஓகேவா? சாரி, அந்த மாதிரிலாம் என்னால் கேட்க முடியாது. பார்த்தா பாரு, பார்க்குறதப்போ. அன்பானவர்களே, இது என்னுடைய சொந்த கருத்து. உண்மையான உழைப்பாளிகள் அவர்கள் வந்து நீதி தேவனுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவார்கள். நீதி தேவன் என்பது யார் என்றால் இயற்கை. ஆமாம், அந்த அவங்களுக்கு தான் வணங்கணும். பிறந்த நாள் கொண்டாடுறது, இந்த உழைப்பாளர் தினம் அதெல்லாம் சும்மா வேஸ்ட். உண்மையான உழைப்பாளிகள் வந்து அவன் வந்து இந்த உலகத்தை காப்பாற்றுறவன் நீதி தேவனுக்கு. நீதி தேவன் இயற்கைக்கு ஈக்குவல் ஆனவன். அப்படிப்பட்ட இயற்கையை தனிமங்கள் கனிமங்கள் எல்லாத்தையும் வெட்டி வேட்டையாடி விவசாயெல்லாம் சினிமாக்காரனாக ஆசைப்பட்டான். விவசாயிகள் எல்லாம் ஏரி குளங்களெல்லாம் விட்டுட்டு பயிர் செய்ய வேண்டிய நிலங்களை எல்லாம் வாட விட்டுட்டு, ஆமாம் வாடிய பயிரை கண்டு நான் வாடினேன் என்கிறார் வள்ளலார். அப்படி விட்டோன்ட்டான். சினிமா உன்னை சாவடிக்கும் ஒரு சாதனம், அது உன்னை அழித்து விடும். அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்து விட்டான். சரி, ஓகே, நடந்து போனது. இனியாவது கொஞ்சமாவது உழைப்பாளர்கள், உண்மையான உழைப்பாளி நீதி தேவனை வணங்கு. நீ வேற எவனையும் வணங்க வேண்டாம். நீதி தேவன் யார்? இயற்கையை நீ வணங்கினால் போதும், காலத்துக்கு நல்லா இருப்ப. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. இருப்பதைக் கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படைத்தவன் தொழிலாளி. இருப்பதைக் கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படைத்தவன் தொழிலாளி. முறுக்கு போன்ற தன் கரத்தினை நம்பி ஓங்கி நிற்பவன் தொழிலாளி. முறுக்கு போன்ற தன் கரத்தினை நம்பி ஓங்கி நிற்பவன் தொழிலாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும்
கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி கவனம் ஒரு நாள் திரும்பும். கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி கவனம் ஒரு நாள் திரும்பும். அதில் நல்லவர் வாழும் புதிய சமுதாயம் நிச்சயம் ஒரு நாள் அரும்பும். அதில் நல்லவர் வாழும் புதிய சமுதாயம் நிச்சயம் ஒரு நாள் அரும்பும். ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. வாழ்க்கை என்றொரு பயணத்திலே சிலர் வருவார் போவார் பூமியிலே. வாழ்க்கை என்றொரு பயணத்திலே சிலர் வருவார் போவார் பூமியிலே. வானத்தின் நிலவாய் சிலர் இருப்பார், அந்த வரிசையின் முதல்வன் தொழிலாளி. வானத்தின் நிலவாய் சிலர் இருப்பார், அந்த வரிசையின் முதல்வன் தொழிலாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி.